வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நலமாக இருக்கிறீங்களா? அபுதாபியில் மக்களின் வாழ்க்கை இயல்பாகத்தான் இருக்கிறது. வானத்தில் பறக்கிறது, பறந்து கொண்டு தான் இருக்கிறது. இந்த நிலை விரைவாக சீரடைய வேண்டும் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்போடு இந்த காணொளிக்குள்ளே நுழையலாம். அண்மையில் தமிழ்நாட்டிலிருந்து வரக்கூடிய பல காணொளிகளை காண நேரிட்டது. அதில் ஒரு காணொளி ஒரு பழைய காணொளி. அதில் ஒருவர் கூறுகின்றார், நான் புகழின் உச்சத்தில் இருந்தேன், கோடிக்கணக்கில் பணம் சம்பாதித்தேன், அதையெல்லாம் விட்டு இன்று மக்களுக்காக உங்கள் முன் நிற்கிறேன், நீங்கள் எனக்கு ஆதரவு தர வேண்டும் என்கின்ற ஒரு பழைய காணொளி ஒன்று காண நேரிட்டது. அப்போ என் மனதிற்குள் பல வினாக்கள் எழுந்தன. அதில் ஒன்று, நீங்கள் ஒரு துறையில் புகழின் உச்சத்தில் இருக்கிறீங்க, அதை விட்டு வேறு ஒரு துறையில் இருக்கக்கூடிய புகழின் உச்சத்தை அடைவதற்கு நீங்கள் வந்திருக்கிறீங்களா என்கின்ற ஒரு வினா வந்தது. அது மட்டுமல்ல, கோடிக்கணக்கில் பணம் சம்பாதித்திருக்கிறீர்கள், அவற்றையெல்லாம் வீட்டில் பாதுகாப்பாக விட்டு வந்திருக்கிறீர்களா, அல்லது ஏழை எளிய மக்களுக்கு அனைத்தையும் கொடுத்துவிட்டு ஒன்றும் இல்லாமல் மக்கள் முன் வந்து நிற்கிறீர்களா என்கின்ற ஒரு வினாவும் சேர்ந்து எழுந்தது. பொருள் ஈட்டுவது சிலருக்கு எளிது, ஆனால் ஈட்டிய பொருளை எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் மனமுவந்து கொடுப்பது என்பது பலருக்கு கடினம். எனக்கு இவற்றை கூறும்போது 2000 ஆண்டுகளுக்கு முன்பு நம்முடைய தமிழகத்தில் வாழ்ந்த வள்ளல் பெருமக்களை நினைவு கூற வேண்டியிருக்கிறது. தலை சிறந்த 7 வள்ளல் பெருமக்கள், அவர்களை நாம் கடை 7 வள்ளல் என்று கூறுகின்றோம். அதில் ஒருவர் தான் ஆய் அண்டிரன் என்பவர். அவரை நோக்கி நீங்கள் எப்போ வேணுமானாலும் போகலாம், அவருடைய வீட்டு கதவு திறந்து தான் இருக்கும். நீங்கள் வறுமையில் வாடுகிறீர்கள், அவருடைய வீட்டு கதவை தட்டுகிறீர்கள் அப்படின்னா அந்த நேரத்தில் அவரிடம் என்ன பொருள் இருக்கிறதோ அவற்றை கொடுத்து உங்களுடைய வறுமையை போக்குவார். கதவை அடைத்து வைத்து கொண்டு இன்னார் தான் வரணும், இவருக்குத்தான் நான் கொடுப்பேன், இவருக்கு கொடுத்தா தான் எனக்கு நன்மை கிடைக்கும் அப்படின்லாம் எந்த எதிர்பார்ப்பையும் பார்க்க மாட்டார். ஒரு புலவர் கூறுகின்றார், இம்மை செய்தது மறுமைக்கு ஆம் எனும் அறவிலை வணிகன் ஆய் அண்டிரன் இளன் அப்படின்னு சொல்கிறார். ஆய் அண்டிரன் கொடுக்கக்கூடிய அந்த கொடை எந்த எதிர்பார்ப்பையும் எதிர்பார்த்து கிடையாது. அப்படி நீங்கள் எதிர்பார்த்து செய்கிறீங்க அப்படின்னா அது நீங்கள் அறத்தை விலை பகிரக்கூடிய ஒரு வணிகருக்கு ஒப்பாவீங்க. ஆனால் இங்கே ஆய் அண்டிரன் அப்படி கிடையாது என்று கூறுகின்றார். இவற்றை கூறும்போது ஒரு திருக்குறள் ஒன்றும் நினைவுக்கு வருகிறது. வரியாருக்கு ஒன்று ஈவதே ஈகை, மற்றெல்லாம் குறி எதிர்ப்பை உடைத்து அப்படின்னு ஒரு திருக்குறள் வரும். அதாவது உங்களிடம் நிறைய பொருள் இருக்கிறது, உங்கள் கண் முன்னாடி நிறைய ஏழை வறுமையில் வாடுபவர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னா எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவங்களுக்கு நீங்கள் கொடுக்கணும். அதுதான் உண்மையான ஈகை அப்படின்னு சொல்கிறாரு. மற்றெல்லாம் இருப்பவருக்கு கொடுப்பது என்பது நீங்கள் ஏதோ ஒன்று எதிர்பார்த்து செய்கிறீர்கள் என்று அதற்கு பொருள். இப்போ உங்களிடம் கோடிக்கணக்கில் பணம் இருக்கிறது, அவற்றையெல்லாம் மக்களுக்காக எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இன்றி கொடுத்து விட்டு ஒன்றும் இல்லாமல் நீங்கள் மக்கள் முன்னாடி வந்து நிற்கிறீர்கள் அப்படின்னா மக்கள் நீங்கள் கேட்காமலேயே உங்களை புகழின் உச்சத்திற்கு கொண்டு போய் வைப்பார்கள். அதுதான் உண்மை. ஆனால் அப்படி இருக்கா, அல்லது உங்களுடைய பணத்தை எல்லாம் பாதுகாப்பாக வீட்டிலே விட்டு மக்கள் முன்னாடி வந்து நிற்கிறீர்களா என்கின்ற ஒரு கேள்வியும் சேர்ந்தே நம்மை பற்றி கொண்டது. இவற்றை கூறும்போது ஔவையாருடைய தனித்திரட்டு பாடலில் ஒரு பாடல் இருக்கிறது. ஆர்த்த 101 1001 புலவர் வார்த்தை 10,000 அப்படின்னு ஒரு பாடல் தொடங்கும். அதாவது மக்கள் திரளாக கூடியிருக்கக்கூடிய ஒரு கூட்டத்தில் போய் நீங்கள் சொல்கிறீங்க, நம்ம நாட்டில் போர் நிகழ்கிறது, போருக்கு வாங்க அப்படின்னா 100 பேர்லேருந்து ஒருவர் வருவார். அதே போன்று ஒரு நல்ல பாட்டு எழுதணும் வாங்க அப்படின்னா 1000 பேர்லேருந்து ஒருவர் வருவார். நீங்கள் கற்றதை முறைப்பட படித்தவர்களுக்கு ஏற்றாற் போலவும் படிக்காதவர்களுக்கு ஏற்றாற் போலவும் அவர்களின் திறனறிந்து சொல்லக்கூடிய சொல்வன்மை மிக்கவர்கள் வாங்க அப்படின்னா 10,000 ஒருவர் தான் வருவாராம். அதே போன்று தாம் ஈட்டிய பொருளை தானம் கொடுப்பது கோடிகளில் ஒருத்தர் தான் அப்படின்னு அந்த ஔவையார் பாடல் வரும். இதில் நல்ல செய்தி இருக்குது இந்த பாடலில். அதாவது சொல்வன்மையை பற்றிய ஒரு குறிப்பும் வருகிறது, கற்றவரின் நிலையை குறித்த ஒரு குறிப்பு வருகிறது. அதே போன்று
கொடை அளிப்பவர், கோடிகளில் ஒருத்தர் தான் கொடை அளிப்பார்கள் மனமு வந்து என்கின்ற ஒரு செய்தியும் வருகிறது. இவற்றையெல்லாம் நினைத்து பார்க்க தூண்டியது இந்த காணொளி. இரண்டாவது, ரீல் ஹீரோ, ரியல் ஹீரோ, இந்த இரண்டிற்கும் நிறைய வேறுபாடு இருக்கிறது. இன்று சில சிறார்களும் இளையோரும் வீட்டு பெண்களும் இத்தகைய ரீல் ஹீரோக்களை ரியல் ஹீரோ என்று கருதுகிறார்கள். இப்போ நான் ரியல் ஹீரோவை பற்றி ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கிறேன். காணாதவர்களுக்காக ஒரு முறை நினைவுபடுத்துகின்றேன். ஒரு ரியல் ஹீரோ, அவங்க பேர் தான் கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன். நம்மளோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு ரியல் ஹீரோ. இவங்க வந்து இந்திய விடுதலை போராட்ட வீரர். அது மட்டுமல்ல, மக்களுக்காக களத்தில் நின்று போராடி நிலமற்ற மக்களுக்கு, ஆயிரக்கணக்கான மக்களுக்கு நிலத்தை பெற்றுக் கொடுத்த ஒரு போராளி. நல்ல தமிழிலும் ஆங்கிலத்திலும் பேசக்கூடிய வல்லமை மிக்கவர் ஒரு போராளி. அவங்க நிறைய சாதனைகள் செய்திருக்கிறாங்க, நிறைய விருதுகளை எல்லாம் பெற்றிருக்கிறாங்க. அவங்க தான் ரியல் ஹீரோ. இப்படி மக்களுக்காக களத்தில் நின்று மக்களுக்கு நல்லதை செய்து கொடுப்பவர்கள் தான் ரியல் ஹீரோ. ரியல் ஹீரோ என்பவர்கள் வந்து திரையில் வந்து செல்லக்கூடியவர்கள். இதில் இன்னொரு செய்தியை நான் உன்னிப்பாக கவனிக்க நேர்ந்தது. பல சிறுவர்களும் சில இளையோரும் வீட்டு பெண்களும் காலையில் எழுந்ததிலிருந்தே கைபேசி தான் உலகம் என்று வாழ்கிறார்கள். அந்த கைபேசியிலும் இவ்வாறான அந்த ரீல் ஹீரோக்களுடைய திரை பாடல்கள், வசனங்களை கேட்டு தான் தங்களுடைய மூளையில் பதிவேற்றி வைத்திருக்கிறார்கள். அதுவும் திரை இசை பாடல்கள் என்கின்ற பெயரில் பெருத்த இரைச்சல் தான். பழங்காலத்தில் திரை இசை பாடல் என்பது நல்ல இசையோடு இருக்கும், பாடலில் நிறைய பொருள் பொறிந்திருக்கும். அது மனதிற்கும் செவிக்கும் இனிமை தரக்கூடியதாக இருந்தது. ஆனால் இன்று பெரும்பாலான திரை இசை பாடல் என்பது பெருத்த இரைச்சலாகத்தான் இருக்கிறது. இப்போ ஒரு திரைப்படத்திற்கு நீங்கள் இசையமைக்கணும் அப்படின்னா தெருவில் நடந்துட்டு போயிட்டு இருக்கவரை கூப்பிட்டு கொண்டு வந்து உட்கார வைத்து இசையமைக்க மாட்டீர்கள். நல்ல கர்நாடக இசை பின்னணியில் இருந்து வந்தவர்களை கூப்பிட்டு கொண்டு தான் இசையமைக்கிறீர்கள் ஒரு திரைப்படத்திற்கு. அப்போது நீங்கள் முறையாக கர்நாடக இசை பயின்றவர் அப்படின்னா ஒருவர் உங்களை அணுகுகின்றார், என்னுடைய திரைப்படத்துக்கு இசையமைக்கணும், அது பெருத்த இரைச்சலாக இருக்கணும் அப்படின்னா நல்ல மனிதர்கள் அதை மறுத்து விடுவார்கள். இல்லைங்க, அது நாம் இசைக்கு செய்யக்கூடிய ஒரு இழுக்கு. இசை என்பது மக்களுடைய செவிக்கும் மனதிற்கும் இன்பத்தை தரணும் அப்படின்னு மறுத்துறணும். அதுதான் நல்லது. அவர்கள் பணம் கொடுக்கிறார்கள் என்பதற்காக பெருத்த இரைச்சலை உண்டு பண்ணுவது மிகவும் மனதிற்கு வருத்தத்தை தருகின்றது. அது மட்டுமல்ல, பெரும்பாலான பாடல்கள் இன்று நமக்கு செவிக்கு கேட்கக்கூடியதாக இல்லை, அதில் எந்த பொருளும் இல்லை. அப்படி பாடலை எழுதுபவர்களும் இருக்கிறார்கள், எழுதி கொடுத்த பாடலை பாடுபவர்களும் இருக்கிறார்கள். எனக்கு இந்த இடத்துல KP சுந்தராம்பாள் என்கின்ற ஒரு பழங்கால திரைப்பட மற்றும் பின்னணி பாடகி அவர்களை நினைவுக்கு வருகிறார்கள். அதாவது அவர்கள்ட்ட நீங்கள் ஏதாவது ஒரு பாட்டை சகட்டு மேனிக்கு எழுதி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்க பாட மாட்டாங்க. அந்த பாடலில் கருத்து இருக்கணும், பொருள் இருக்கணும், பாடக்கூடிய பாடலில் நல்ல இசை இருக்கணும். அது மக்களுக்கு பயனுள்ள வகையிலும் அவர்களின் செவிக்கும் மனதிற்கும் இன்பம் பயக்கக்கூடியதாக இருந்தால் அந்த பாடலை அவங்க பாடுவாங்க. அதுதான் நாம் இசைக்கு செய்யக்கூடிய ஒரு வளம். ஆனால் இன்று திரை இசை என்கின்ற பெயரில் திரைப்பட பாடலை பாடக்கூடியவர்கள் எல்லாம் பெரும்பாலானவர்களில் இசைக்கு இழுக்குத்தான் செய்கின்றீர்கள். அதை நாம் வளப்படுத்தலை. இவ்வாறான இரைச்சல்களை கேட்டு தான் சில இளையோரும் சில சிறுவர்களும் வீட்டு பெண்மணிகளும் தங்களுடைய நாளை கழிக்கின்றார்கள். இவ்வாறாக வளர்பவர்கள் எதிர்காலத்தை எவ்வாறு கட்டி அமைப்பார்கள் என்கின்ற ஒரு கேள்வியும் நம்மை நோக்கி எழுகிறது. அது மட்டுமல்ல, எனக்கு ஒரு திருக்குறள் ஒன்று நினைவுக்கு வருகிறது. அது கள்ளுண்ணாமை என்கின்ற அதிகாரத்தில் இடம்பெற்றிருக்கிறது. 2 பேர் ஒரு ஆற்றில் குளிக்க செல்கிறார்கள். அப்போ குளித்து கொண்டு இருக்கும்போது ஒருவன் அந்த ஆற்று நீரில் மூழ்கி விடுகின்றான். இப்போ மற்றொருவன் ஐயோ அவன் நீருக்குள் மூழ்கி விட்டானே என்பதற்காக கையில் தீப்பந்தம் ஏந்தி நீருக்குள் சென்று தேடுவதை போன்றுதான் இன்றைய சில இளையோரும் சில சிறுவர்களும் சில வீட்டு பெண்மணிகளும் தங்களுக்கான ஒரு தலைவரை தேடுவதை காணக்கூடியதாக இருக்கின்றது. எந்த ஒரு அறிவுள்ள மனிதனும் தன்னுடைய மூளையின் மீது இருளை படிய வைக்க மாட்டான். கைபேசியை பயன்படுத்துவோரை காட்டிலும் ஒரு 10 நிமிடம் ஒரு நாளிதழை முறையாக உன்னிப்பாக கற்பவனிடம்தான் மன ஒருமைப்பாடு மிகுந்து நிற்கும். இவ்வாறு நல்ல நூல்களை கற்க கற்க அறமானது நம்மிடத்திலே மிகுந்து நிற்கும்.
எதிர்கால சந்ததிக்கு நாம் தெரிவிக்க வேண்டியவையும் இவைதான். அவர்களை நல்ல நாளிதழ், நல்ல நூல்களை படிக்க வைக்க முயற்சி செய்யுங்கள். இந்த காணொளி உங்களுக்கு விருப்பமான காணொளி அப்படின்னா மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுங்க. முதல் முறையாக என்னுடைய சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா அப்படியே பிளேலிஸ்ட்டுக்கு போங்க. பல தலைப்பின் கீழ் பல காணொளிகளை வெளியிட்டிருக்கிறேன். அவற்றை கண்டு பயனடையுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி.